வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். இன்றைய தினம் நாங்கள் திறந்தவெளி சமையல் ஒன்றை செய்து காட்டப் போகின்றோம். அதற்காக குருநகர் கடற்கரை வரைக்கும் சென்று சில பொருட்களை வாங்கி வந்தோம். சரி ரஞ்சிதா அக்கா, என்னென்ன பொருட்களை வாங்கி வந்திருக்கோம், நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க. இறால், கனவா, மீன், நண்டு எல்லாம் வாங்கி வந்தோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரிய உணவாக இருக்கின்ற திஜவ உணவாக இருக்கின்ற ஒடியல் கூழைத்தான் உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றோம். அதற்காகத்தான் இவை எல்லாம் வாங்கி வந்தோம். இதை விட இன்னும் சில பொருட்களும் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் சேர்த்து சமைத்து ஒடியல் கூழ் எப்படி வருகின்றன சொல்லி நிகழ்ச்சியின் இந்த போதில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தின் கற்பகதருதான் பனைமரம். இந்த பனைமரத்தின் பாகங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்தக்கூடியனவே. நாங்கள் இன்று தயாரிக்க போகும் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய திஜவ உணவான ஒடியல் கூழில் முக்கியமான ஒரு மூலப்பொருள்தான் ஒடியல்மா. அதாவது பனைமரத்தின் பயன்பாடுகளில் ஒன்றான பனங்கிழங்கை வெவ்வேறு வடிவங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பனங்கிழங்கை அவித்து வெயிலில் காய வைத்தால் அது புழுக்கொடியல். அதே பனங்கிழங்கை பச்சையாக நன்றாக காய வைத்தரைத்தால் அதில் கிடைப்பது ஒடியல்மா. ஒடியலை மாவாக திரித்து எடுக்கப்பட்ட மாவை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுதான் ஒடியல் கூழ். யாழ்ப்பாணத்தவர் இந்த ஒடியல் கூழை அருந்துவதற்கும் பனைமரத்தின் பாகம் ஒன்றைத்தான் இயற்கை பாத்திரமாக பயன்படுத்துவார்கள். சரி, அவற்றையெல்லாம் பார்க்க போகின்றோம். இப்போது கூழ் காய்ச்ச தொடங்கலாமா? இப்ப நாங்க கூழுக்கு தேவையான பொருட்களை தான் எடுத்திருக்கிறோம். இங்க கடல் உணவுகளை வச்சிருக்கிறோம் பாருங்க. இது கணவாய் 1 கிலோ எடுத்திருக்கிறோம். இது இறாலும் 1 கிலோ எடுத்திருக்கிறோம். இது மீன். நாங்க இந்த கூழுக்கு எந்த மீனையும் போடலாம். இந்த மீன் பேர் விளை மீன். யாழ்ப்பாணத்துல இந்த மீனுக்கு பேர் விளை மீன். வேறு வேறு நாடுல வேறு வேறு பேரா இருக்கலாம். இங்க இந்த மீனை விளை மீன் சொல்லுவினோம். இதுவும் 1 கிலோ எடுத்திருக்கிறோம். அடுத்தது நண்டு. நண்டும் 1 கிலோ. ஓரளவு சிறிய நண்டுகளா இருக்க வேண்டும். ஆக பெரிய நண்டுகளை போடக்கூடாது. அடுத்து நாங்கள் மரக்கறிகள் எடுத்திருக்கிறோம். இது யாழ்ப்பாணத்தில் விளைஞ்ச மரக்கறிகள். மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கிறோம். பலாக்கொட்டை எடுத்திருக்கிறோம். அதாவது பலாப்பழத்திலிருந்து வருகின்ற விதைதான் பலாக்கொட்டை, அதுவும் எடுத்திருக்கிறோம். அடுத்தது பைத்தங்காய் எடுத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. இந்த பொருள் செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறோம். காய்ந்த மிளகாய் 30 மிளகாய் எடுத்திருக்கிறோம். அடுத்தது புளி 1/4 கிலோ, உள்ளி சிறிதளவு எடுத்திருக்கிறோம். ஒடியல்மா. இந்த கூழிலே ஒடியல்மா தான் முக்கியம். இந்த ஒடியலுக்கு கூழ் பதத்தை தரக்கூடியதும் மற்றது சுவையாக இருக்கிறதுக்கு ஒடியல் மாவை பயன்படுத்துவோம். இதை நாங்கள் அரைச்சும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பொதியில கடையில் வாங்கியிருக்கிறோம். இப்போ இவ்வளோ பொருட்களையும் வச்சு நாங்கள் கூழ் செய்து காட்ட போகிறோம். இதை விட இன்னும் நிறைய பொருட்களும் இருக்கின்றன. அதை நாங்கள் போடும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த பொருட்கள் தான் இவை. அதாவது கூழ் தயாரிக்க முதல் இது எல்லாவற்றையும் தயார் நிலையில் நாங்கள் வச்சுருக்க வேணும். புளியை கரைசலாக்குறதுக்கு தண்ணீரில் போட்டு நன்றாக ஊற வைக்க வேண்டும். அடுத்தது உள்ளியை உடைச்சி வச்சிருவோம். காய்ந்த சிவப்பு மிளகாய்களையும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அடுத்து ஒடியல்மா. இந்த ஒடியல்மா தயாரிக்க முதல் நன்றாக தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். 2 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். இதற்கிடையில் ஊற வைக்கும் தண்ணீரை மாற்றி விட வேண்டும். அதாவது தண்ணீரில் ஒடியல் மாவை ஊற வைக்கும் போது தும்பு துணிக்கைகள் மிதக்கும். அதை விட இந்த ஒடியல் மாவுக்கு கயர்ப்பு தன்மை அதிகம். அதை போக்குவதற்காகவும் தண்ணீரில் நல்லா ஊற வச்சு நன்றாக அலசி கழுவ வேண்டும். இவ்வாறு 4 அல்லது 5 முறை செய்த பின் தான் நாங்கள் இந்த ஒடியல் மாவை கூழுக்கு பயன்படுத்த வேண்டும். பலாக்கொட்டை ஈரமாக இருப்பதால் இதை வெயிலுக்குள் காய விட்டால் உடைப்பதற்கு சுலபமாக இருக்கும். இப்பொழுது என்ன செய்ய போறீங்க? இப்போ அரிசி போட போகிறேன். முதலில் அரிசி போடுறதுக்கு என்ன முக்கிய காரணம் இருக்கா? அரிசி முதல்ல போடுறதுக்கு என்னென்னா அரிசி அவியணும். அரிசி அவிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த பொருட்கள் எல்லாம் போடணும். வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு விதமாக இந்த ஒடியல் கூழ் தயாரிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்து மக்கள் ஒடியல் கூழில் முக்கியமாக அரிசியை சேர்த்து கொள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் ஒடியல் மாவுடன் அரிசி பதமும் சேரும்போது மேலும் சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் தான் அரிசியை சேர்த்து கொள்வார்கள். இப்பொழுது நாங்களும் சிறிதளவு அரிசியை சேர்த்து கொள்ளலாம்.
அரிசி போட்டு அரிசி அவிஞ்சதுக்கு பிறகு கனவாவை போடுறது ஏனென்றா கனவா கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் அவிகிறதுக்கு, அதான் கனவாவை போடுறோம். கணவாய் நன்றாக அவியும் வரை வந்து அதற்குள்ளே நாங்கள் வெட்ட வேண்டிய மற்றது உடைக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கின்றன. அவற்றையும் தயார் நிலையில் வச்சிருக்க வேண்டும். மரவள்ளி கிழங்க தோலை உரித்த பின்னர் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிவிட வேண்டும். அடுத்தது உலரவிட்ட பலாக்கொட்டைகளை தோலை உரித்து அவற்றை ரெண்டாக்க வேண்டும். அடுத்தது பயிற்றங்காய். இந்த பயிற்றங்காய்களை ஓரளவு சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட வேண்டும். அரிசியும் கணவாயும் அவிந்த பிறகு இந்த கூழுக்கு தேவையான அவிகின்ற பொருட்களை போட போகின்றாய். அடுத்ததாக பயத்தங்காயை போட போகின்றார். பைத்தங்காயை நாங்கள் போட்டு 5 நிமிடம் கழிந்த பின்னர் பலாக்கொட்டைகளை நாங்கள் போட வேண்டும். பயற்றங்காய் பலா விதைகளோடு சேர்த்து இப்பொழுது நாங்கள் வெட்டி வச்சிருந்த மரவள்ளி கிழங்கையும் போட வேண்டும். அதற்கு அடுத்ததாக இறால் போட போகின்றோம். இறாலுக்கு அடுத்ததாக நண்டு போட போகின்றோம். இறால் குறைந்தளவு நேரத்தில் அவிந்துவிடும். அதாவது 15 அல்லது 20 நிமிடத்தில் இறால் அவிந்துவிடும். இறால் அவிந்த பிறகுதான் நாங்கள் நண்டை போட வேண்டும். இந்த கடல் உணவுகள் தான் கூழுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கக்கூடியன. சரி, நாங்கள் நண்டை போட்ட பிறகு இடையிடையே கிளறி விட வேண்டும். இப்போ கடல் உணவுகளும் மரக்கறிகளும் அவிஞ்சோன்றிருக்கேன். இன்னும் அவ்வளோ நேரத்தில் அடுத்து என்னத்தை போட போகிறீங்க? என்னத்துக்கு ஒடியல் மாவை வச்சுருக்கிறீங்க? இதெல்லாமே ஏன் வச்சுருக்கிறீங்க? ஏன் இதை போட போகிறீங்க? அதை சொல்லுங்க. இந்த ஒடியல் மாவு எல்லாம் கழுவி வடித்து வச்சுருக்கு. அதில் இந்த காஞ்ச சிகப்பு மிளகாவும் இந்த வெள்ளைப்பூடும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி, இந்த புளியும் கரைச்சி, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து இந்த மாவோட கரைச்சி கடைசியாக அதுக்கு விடணும். நாங்கள் வச்சுருந்த சிவப்பு மிளகாய்களை வெள்ளைப்பூடோடு சேர்த்து அரைத்து வைத்திருக்கின்ற கலவை தான் இது. இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ இந்த ஒடியல் மாவோட இந்த அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடும் இந்த சிகப்பு காஞ்ச மிளகாவும் அதுவும் இந்த புளியும் போட்டு 3ஐயும் ஒன்றா கரைச்சி அந்த கூழுக்குள்ளே விட போகிறோம். நாங்கள் ஏற்கனவே போட்ட கடல் உணவுகள் மரக்கறி வகைகள் 45 நிமிடங்கள் அவிந்த பிறகு இறுதியாக நாங்கள் போடுகின்ற கடல் உணவு தான் மீன். நாங்கள் வச்சிருந்த விளை மீனை அவிச்சு உடைச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க. இதுக்கு சிறிய சிறிய மீன்களை நாங்கள் பயன்படுத்தலாம். முட்களோடு சில பேர் போடுவார்கள். நாங்கள் உடைச்சி போடுறோம். காரணம் என்னவென்னு சொன்னால் கூளை குடிக்கும் போது முள் குத்தாமல் இருக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் நாங்கள் உடைச்சி போடுறோம். இப்போ நாங்கள் கூழுக்கு தேவையான கடல் உணவு வகைகளையும் மரக்கறிகளையும் போட்டு அவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தேவையான சுவையை சேர்ப்பதற்காக உப்பை சேர்க்க வேண்டும். 2 தேக்கரண்டி உப்பை நாங்கள் இப்பொழுது சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வச்சிருக்கிற ஒடியல் மாவுடன் புளிக்கரைசல் மற்றது அரைச்சி வச்சிருக்கிற மிளகாயம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். நாங்கள் வச்சிருந்த சிவப்பு மிளகாயோடு ஒடியல் மா வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து அரைத்த கலையை எப்படி சிவப்பு நிறமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதைத்தான் இறுதியாக ஒடியல் கூழோடு கலக்க வேண்டும். ஒடியல் கூழுக்கு கூழ் பதம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற கலவை பதம் இதுதான். யாழ்ப்பாணத்து பாரம்பரிய கூழினுடைய இறுதிக்கட்டத்தில் ஏதாவது ஒரு கீரை வகையை பயன்படுத்த வேண்டும். யாழ்ப்பாணத்து மக்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவது முருங்கை இலை. எமது சூழலில் இருந்த முருங்கை மரத்தில் எமது குழுவினர் பறித்த முருங்கை இலையைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த கூழிற்கு பயன்படுத்த போகிறோம். மருத்துவ குணமும் சுவையும் மிகுந்த முருங்கை இலையைத்தான் இந்த ஒடியல் கூழில் கடைசியாக போட்டு நாங்கள் இறக்கப் போகின்றோம்.
இன்னும் சொற்ப நேரத்தில் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய கூழ் தயாராகிவிடும். அதை அருந்துவதற்கு இயற்கையான பாத்திரம் மற்றும் இயற்கையான கரண்டியைத்தான் யாழ்ப்பாணத்து மக்கள் பயன்படுத்துவார்கள். அப்படியென்றால் பனைமரத்தின் பிஞ்சோலைகளை பயன்படுத்தி 2 நிமிடங்கள் தயாரிக்கப்பட்ட பாத்திரம் அது. அது என்ன பாத்திரம்? அந்த பாத்திரத்தை பிளா என்று அழைப்பார்கள் யாழ்ப்பாணத்தவர். கூழருந்த பயன்படுத்தப்படும் இயற்கை கரண்டி அது தெரியுமா? பலா இலை. அந்த கரண்டியும் தயாராகிறது 2 நிமிடங்களில். இப்போது கூழும் குடிப்பதற்கு தயாராகிவிட்டது. குடித்து பார்க்கலாமா? யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரிய முறைப்படி நாங்கள் சமைத்த இந்த கூழினை இப்பொழுது சுவைத்து பார்க்கலாமா எப்படி இருக்கிறது என்று? மிகவும் சுவையாக இருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்ட இந்த முறைப்படி நீங்களும் இந்த யாழ்ப்பாணத்து கூழினை சமைத்து எப்படி இருக்கின்றது என்று சுவைத்து பார்க்கலாம்.